ஹாய் guys, வெல்கம் பேக். ஐ ஹோப் நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி சிலருக்கு ஏதோ கற்றுருக்குன்னு தோணலாம், சிலருக்கு எல்லாம் ஒரு கண்டென்ட்டான்னு தோணலாம். பட் ஐம் டேம் ஷுவர் அப்கமிங் கண்டென்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி ஓ மைண்ட் ப்ளோயிங், இதெல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டிய இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக நினைப்பீங்க. ஸோ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன், ஸ்விட்ச் த நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸ் ஆன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த நம்பர்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ட்ரீ பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இந்த ஷிட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இப்போதைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, ஸோ தட் இதையும் நம்மளால் ஆஃப் பண்ண முடியும். கீழே ஒரு ஸ்டார் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணால் ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே தென் ஃபஸ்ட்டு எதில் போகலாம், எது பார்க்கலாம்? கைஸ், ஏற்கனவே நம்ம லைஃப் ஸ்டைலே கிரிப்டோவில் இருக்கிறோம். ஒரே மைண்ட் ஃபக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும் எல்லா விஷயத்தையும். ஓகேங்களா? வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரிட்ஜ் இருந்தால், கோக் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இடையில போயிட்டு இருந்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டே வாயை போறடா, வீடியோவுக்கு போகலான்டா. ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லட்டுமா, இல்லை இந்த ஆப்ஜெக்ட் ட்ரீ பற்றி பேசலாமா? ஃபஸ்ட்டு அது ஒரு டிசிஷன் எடுத்துருவோமா? சொல்லுங்கள் கைஸ், எதை பற்றி பேசலாம்? கேட்கல கேட்கல ஓகே, ஒரு டாஸ் போட்டு வரேன் இருங்க. ஓகே தென் ஃபஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் வித் திஸ் நம்பர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% வந்து இந்த நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி ஏன்னா நானே இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன் இதை பற்றி. ஓகேங்களா? ஸோ தட் இது ஒன்றும் இல்லை, இது இண்டிகேட்டர்ஸோட லே அவுட். இப்போது நான் 0 கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன வந்துச்சு கீழே பார்த்தீங்களா? வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் நம்ம மிஸ்அப்பாக ஒரே இடத்துல வச்சுருக்கு. என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கலாம், பழையபடி தான். புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளைனாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், எதுவுமே இல்லை ஸ்க்ரீனில். ஓகேவா? ஸோ 0 கிளிக் பண்ணும்போது கீழே வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. அடுத்து ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன், நம்பர் 1. ஸோ RSI and MACD with a combination of volume, RSI, MACD. Then I'm clicking to volume, RSI, MACD with my indicator. Then after clicking 4, my personal indicator, 4th. This is called EMA cross strategy 10-20 both. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன செட் பண்ணி வச்சுக்கோங்கிறத மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? நம்ம 5ல் ARSI, நம்ம 6ல் FEG ஃபைண்டரு, அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் 7ல் வந்து CME கேப் டிடெக்டர். ஓகேங்களா? 8ல் வந்து EMI, bunch of EMIs 20, 50, 100 and 200. Then 9ல் ஒன் இண்டிகேட்டர், 10ல் சம் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், 11ல் எதெல்லாம் எனக்கு காம்போவாக வேணுமோ அந்த பஞ்சஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ 0 இருக்குது. ஓகேங்களா? 0 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் ஃபாலோ இருந்தால் ட்ரெண்ட் ஃபாலோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குது? கரண்ட் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட்டு பிரேக்கப் கொடுக்குது. ஓகே, இது நம்ம மார்க் பண்ணிட்டோமா? ஸோ தட் இப்போ வால்யூம் என்ன பண்ணியிருக்கு? வால்யூம் இங்கே ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பம்ப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் இப்போ நான் நம்பர் 1 கிளிக் பண்ணுறேன். RSIயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ டைம் ஃப்ரேம் வச்சு டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாம், இல்லை பார்க்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 20 மினிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிரேட்டஸ்ட் டைவர்ஜென்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? வாட் ஆர் த டைவர்ஜென்சஸ், அதெல்லாம் பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லி முடிச்சிடுறேன். கேண்டில்ஸ் மேக்கிங் லோ, ரைட்? RSI மேக்கிங் ஹையர் ஹைஸ். திஸ் இஸ் யூஸ்வலி நவுன் அஸ் அ புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ தட் இதை மார்க் பண்ணியாச்சு. இதை மார்க் பண்ணிட்டாங்களா? ஓகே. ஸோ தட் இப்படி
ஓகேங்களா? மொத்தமா சார்ட்ல எல்லாமே இல்லாம, இந்த மாரி ஓகே 3 இண்டிகேட்டர். மை இண்டிகேட்டரும் அதே தான் காட்டுது. கேண்டில்ஸ் மேக்கிங் லோ, லோ அண்ட் மை இண்டிகேட்டர் மேக்கிங் ஹையர், ஹை. So that this is bullish structure, so that market shooted up, okay, to the one particular level. This is how we have to make it up a indicators template. Don't open all indicators in the chart at the time, ஓகேங்களா? இதுதான் பேசிக்கலி இண்டிகேட்டர்ஸோட லே அவுட். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு கூட சொல்லி தந்துடுறேன், ஓகேங்களா? இப்போ 0, ஓகேங்களா? 0னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கேண்டில்ஸ் அண்ட் வால்யூம் மட்டும் இருக்குது, ஓகேங்களா? இந்த வால்யூமை வந்து நீங்கள் எல்லா இண்டிகேட்டர்ஸ் கூடயுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் நம்ம எப்படி எப்படி கான்ஃபிடன்சஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஆர்எஸ்ஐயும் எம்ஏசிடியும் மட்டும் காம்பினேஷனில் வேணும், ஓகேங்களா? நம்ம தனியாக மொத்த எல்லாமே வேணும்னா தனியாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு ஆர்எஸ்ஐ கிளிக் பண்ணோம்னா ஆர்எஸ்ஐ வந்துச்சுங்களா? கிளிக் பண்ணோம்னா கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு இண்டிகேட்டர் லைக் எம்ஏசிடி, மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ், ஓகேங்களா? ஸோ தட் what the hell, just reloading. நம்மளே மாதிரி ட்ரேடிங் வியூ காட் ஃபக்ட் அப் மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு போல். ஸோ தட் உள்ளே போயிடலாம். ஆர்எஸ்ஐ தென் என்ஏசிடி. ஓகே, இப்போ ரெண்டுமே விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் என்ன பண்ணணும்னா, இந்த இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட், ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் எந்த சிம்பிள் வேணுமோ இதை கொடுத்துக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட், ஓகேங்களா? அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் ஷோ ஆகும். ஸோ வந்து நான் நம்பர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த டெம்ப்ளேட், ஓகேங்களா? டெம்ப்ளேட்டோட இண்டிகேட்டரோட டெம்ப்ளேட்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து, அதாவது ப்ரிசைஸ்டு என்ட்ரி எடுக்கணும்னா மொத்த சார்ட்ஸையும் மொத்த இண்டிகேட்டர்ஸையும் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது இதில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ தட் நிறைய மிஸ் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவோம், ட்ரேட் என்ட்ரி எடுத்துருவோம். ஸோ தட் இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறது ட்ரேட்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ தட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ் பற்றி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வருதுன்னா ஹிட் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன், ஓகேங்களா? ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வி கோயிங் டு டாக் அபவுட் ஆப்ஜெக்ட். This is, I'm damn serious. This is a extraordinary feature in trading view, ஓகேங்களா? இப்போ நம்ம வீக்லி சார்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா? இது நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை செட் பண்ணுறது எப்படின்னு ஃபியூச்சரில் பார்ப்போம், தெரியாதவங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ். ஸோ தட் வால்யூமும் இந்த கேண்டில்ஸும் இருக்குதுன்னு காட்டுது, ஓகேங்களா? இது மட்டும் காட்டுது. இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மார்க்கிங் லெவல்ஸ், வீக்லி லெவல்ஸ், இட்ஸ் லைக் வேர் இஸ் மை ஹியர் இஸ் தேர், ஓகே, மார்க் பண்ணுறோம் வீக்லி லெவல். திஸ் இஸ் ஒரு சப்போர்ட் லெவல்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? அது நம்ம சப்போர்ட் லெவல் எப்படி மார்க் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஸோ தட் இப்படி மெஸ்ஸியை மார்க் பண்ணியிருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், மேக்னெட் எடுத்துக்கணும். வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்ட்ராங் மேக்னெட் எடுத்துக்கணும். ஜஸ்ட் இதை எடுத்தோம்னா பாடி கூட மெர்ஜ் ஆயிரும், ஓகேங்களா? what the hell. ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணணும்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கு, லென்ஸ் பட்டன். இதை எடுத்து எப்படி பண்ணோன்னா அதுதான் ட்ரேடிங், ஓகேங்களா? நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே தென் ஷூர். இது வந்து ஒரு வீக்லி லெவல், ஓகேங்களா? வீக்லி சப்போர்ட் லெவல்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? நான் ஏன் இந்த லெவல் எடுத்தேன்னா, இப்போ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ தட் இந்த லெவல் எடுத்துக்கிறேன். இங்கே மார்க்கெட் இப்போது கரண்ட் லெவலில் இருக்கிற ஏரியாவில் ஒரு சப்போர்ட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே பண்ணலாம் வைங்க. அது எதை வச்சு நம்ம மார்க் பண்ணுறத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஃபீச்சரை, இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ தட் இது வெறும் லைன்ஸாக மட்டும் இருக்குது, ஓகேங்களா? இது நமக்கு தெரியாது. ஸோ தட் எந்த லெவல்னு தெரியல. ஸோ தட் நம்ம இதில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு மார்க் பண்ணலாம். இது வந்து வீக்லி, ஓகேங்களா? இங்கே மென்ஷன் ஆயிடுச்சுங்களா? அதே மாதிரி இந்த லைன்லேயும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே, இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் லைன், இட் ஷோஸ் அப்ஸ் ஹியர், ஓகேங்களா?
இப்போ நம்ம இதை வந்து குரூப்பிசம் ஆக்குறோம். குரூப்பிசம் மீன்ஸ் வீக்லியில் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹரிசாண்டல் லைன் சாரி இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் இதை கிளிக் பண்ணும்போது ஷோ ஆஃப் ஆகுதா. இதில் வந்து கிரியேட் அ குரூப் ஆஃப் ட்ராயிங்ஸ் ஸோ தட் ஃபால்டராக க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனையும் தூக்கி இந்த குரூப்பில் போட்டுருணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன இதுக்கு என்ன நம்ம நேம் வைக்கிறோம் இந்த குரூப்புக்கு? வீக்லி லெவல். ஹையர் யூ. ஐ கேன் ஹியர் யூ. நல்லா சொல்கிறீங்க. அதே மாதிரி சத்தமாக சொல்லுங்கள். வீக்லி லெவல் ஓகேங்களா. ஓகே, இப்போ வீக்லி லெவல். இப்போ இதுக்கு அடுத்து டெய்லி லெவல் மார்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீக்லி ஷார்ட்டாக இப்போ டெய்லி லெவல் போவோம். டெய்லியில் போயிட்டு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. மேக்னெட் ஆனில் இருக்குது. இது ஒரு சப்போர்ட்னா இப்போ மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ தட் சும்மா மார்க் பண்ணிக்குவோம் நம்ம. இதை வந்து டெய்லின்னு மார்க் பண்ணிக்கலாம். மாரி ஒன் மோர் லெவல் ஹியர் ஸ்லைக்காக டெய்லின்னு வச்சுக்கலாம். டெய்லி ஓகே ஆட் பண்ணிவிட்டு இது டெய்லி ஓகேங்களா. இப்போது நம்ம அதே மெத்தட் தான். இதை குரூப்பாக க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு அதே குரூப்பில் போகிறோம். இந்த குரூப்புக்கு பேர் டெய்லியில் ஓகேங்களா. டெய்லி லெவல். ஸோ தட் இங்கே தான் பியூட்டி இருக்குது. இப்போது இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டே போவோம்னு வைங்க. வீக்லி, மந்த்லி, வீக்லி, டெய்லி ஓப்பன் பண்ணிட்டே போவோம். நிறைய மார்க்ஸ் வருது. இப்படி 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 பக்கத்தில் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோம். ஷார்ட்டை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப 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 மெஸ்ஸியாக இருக்கும். இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லின்னு மார்க் பண்ணிக்குவோம். ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு சாம்பிள் தாண்டி போட்டு பாருங்க. நேம் மந்த்லி லெவல், மந்த்லி லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் எடுத்து குரூப் ஆக்கிக்கிறோம். ஸோ தட் மந்த்லி லெவல். இப்போ வந்து இது வந்து மந்த்லி லெவல்னு மார்க் பண்ணிக்கலாம். எம் மீன்ஸ் மந்த்லி ஓகேங்களா. எம் மீன்ஸ் மேரேஜ் இல்லை. யாராவது 90s கிட்ஸ் இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருக்கீங்களா? அப்போ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ தட் டெய்லி, வீக்லி, மந்த்லி மார்க் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு இப்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மாதிரி ஷார்ட்டாக பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபக்டப்பாக இருக்குது ஓகேங்களா. ஸோ தட் இப்போ வந்து எனக்கு மந்த்லி லெவல்ஸ் மட்டும் தெரியணும்னா இந்த மந்த்லி லெவல்ஸில் இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்க. அதை கிளிக் பண்ணால் ஹைட் ஆயிரும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணால் வந்துடும். இப்போ டெய்லியை கிளிக் பண்ணால் போயிடுச்சு. ஜாலி அந்த மாதிரி இருக்குல்ல. திஸ் இஸ் கால்டு ப்ராப்பர் ஆப்டிமைசேஷன் ஓகேங்களா. இப்போ மந்த்லி மட்டும் வேணும் ஓகேங்களா. இப்போ எனக்கு மந்த்லியில் ஒரே ஒரு பர்டிகுலர் லெவல் வேணும்னா அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது குரூப்பாக ஹைட் பண்ணுறது, இது பர்டிகுலராக பண்ணுறது. இப்போது எனக்கு மந்த்லி வேணாம், டெய்லி லெவல் மட்டும் வேணும் ஓகேங்களா. ஸோ தட் வாவ் திஸ் இஸ் ஹவ் வி கேன் யூஸ் அ ஆப்ஜெக்ட்ரி இன் ப்ராப்பர் வே ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பி செட்டப் ஓகேங்களா. ஸோ தட் உங்களுக்கு யாருக்காவது ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட் பேசிக்கில் இருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் சொல்லித்தர்றது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகுது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் எனக்கு ட்ரேடிங் வியூ பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பேசிக்ஸ் லெவல்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் ரெடி பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங், ஹவு டு டூ, வாட் டு டூ ஓகேங்களா. அதை பற்றி நம்ம அப்கமிங் டேஸில் வீடியோ மேக் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு வேல்யூபிளான திங்ஸ் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே நான் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் வியூவோட லிங்க் இருக்குது. தென் ஆஃப்டர் வாட் ஆர் த எக்ஸ்சேஞ்சஸ் ஐ யூஸிங் அதோட லிங்க்ஸு கொடுத்துருக்கேன். யாருக்கு தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குவோம். பை பாய், டேக் கேர்.